ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் காலையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லவர். யோபு 5:9. அதே இது 9ஆம் அதிகாரத்திலையும் 10ஆம் வசனத்தில் பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். 2 வசனம் இருக்கும்போது ஊர்ஜிதப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அதிசயமான காரியங்கள், எப்படிப்பட்ட அதிசயமான காரியம் கிரகிக்க முடியாது, அப்படிப்பட்ட அதிசயம். கண்மலையிலிருந்து நீரூற்றுகளை புறப்பட பண்ணினான்னா 30 லட்சம் பேர் அதை குடிக்கிறாங்க. எவ்வளோ அதிசயமான காரியம் பாருங்க. ஒரு கொழாடி சண்டை வருது இல்லையா, அப்படிலாம் இல்லாதபடி கண்மலையை பிளந்து நீரூற்றுகளை புறப்பட பண்ணினார். அதுதான் அவருடைய அதிசயமான வழிநடத்த. இந்த மாதம் முழுவதும் அப்படி வழிநடத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் என் வாழ்விலே எந்த நேசு செய்கிறாரே, தினம் செய்கிறாரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறேன் ஆண்டவரே. சத்துரு பல கோணத்தில் எங்களை தாக்க வந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திக்கு நாங்கள் பிரமிக்கத்தக்க கிரகிக்கக்கூடாத ஒரு அதிசயமான காரியங்களை வாழ்க்கையில் செய்கிறீங்க. இந்த மாதம் முழுதும் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தணும். கடந்த மாதம் முழுதும் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் நீ தாமே எங்களோடு கூட இருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பதில்: எப்பிராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. ஓசியா 7:11. இன்றைய கேள்வி 5 கேள்விகள் கேட்கப்படும். 4 கேள்வி போன மாதத்திலிருந்து, கடைசி கேள்வி இந்த மாதத்திற்கான கேள்வி. 1. யோவான் கேட்ட சத்தம் இதே போல் இருந்தது. 2. எவை யாவும் அகன்று போயின, எவை காணப்படாமல் போயின. 3. அவர்கள் எதை தின்று அவர்களுடைய எதன் பேரில் பசித்தாகமாய் இருக்கிறார்கள். 4. நான் யாருக்கு எதை போலவும் யார் வீட்டுக்கு எதை போலவும் இருப்பேன். இன்றைய கேள்வி: அவர்கள் எதை விதைத்து எதை அறுப்பார்கள், எது அவர்களுக்கு இல்லை. அவர்கள் எதை விதைத்து எதை அறுப்பார்கள், எது அவர்களுக்கு இல்லை.